1873 வருடம் சென்ட்ரல் ஸ்டேஷன் கட்டி முடிக்கப்பட்டது. இதற்கு நடுநாயகமாக இருப்பதுதான் சென்ட்ரல் ஸ்டேஷனின் டவர், 136 அடி. அதற்கு மேல் இருப்பது 4 முகங்கள் வைத்த ஒரு கடிகாரம். இங்கிலாந்தில் ஜான் வாக்கர் என்பவரால் தயார் செய்யப்பட்டு 450 பவுண்ட் செலவில் கட்டப்பட்ட அந்த கடிகாரம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கு தேவைப்பட்ட மணிகள் கிராய்டன் என்று இங்கிலாந்தில் இருக்கும் ஒரு நகரத்தில் ஜில்லெட் அண்ட் பிளாண்ட் என்கிற ஒரு நிறுவனத்தால் தயார் செய்யப்பட்டது. 1844 வருடம் ஜில்லெட் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் 1850களில் ஜில்லெட் அண்ட் பிளாண்ட் என்கிற பெயரில் செயல்பட ஆரம்பித்தது. இந்த கடிகாரம் 15 நிமிடங்கள், 30 நிமிடங்கள், 45 நிமிடங்கள், அதற்கு பிறகு ஒரு மணி நேரமும் அடித்து கொண்டிருந்தது. இரவு வேளையில் சிந்தாதிரிப்பேட் வரையில் இந்த கடிகாரத்தின் மணி அடிப்பது கேட்கும் என்றெல்லாம் கூறப்படுகிறது. இப்பொழுது இந்த கடிகாரம் அமைதியாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருந்தான் இருக்கிறது. இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனின் டவரை டிசைன் செய்தவர் ராபர்ட் ஃபெலோஸ் சிசம். அது எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். ஆனால் இந்த கடிகாரத்தை டிசைன் செய்த ஜான் வாக்கர், அவர் யாரோ யாருக்கும் தெரிய வருவதில்லை.